This video is from Crescent Nursery in Primary School, Tanjavur. This video is on Social Science for 4th Standard Term 1. In this video, we will see Cheras, Cholas and Pandyas as part 1 of the Unit 1. Okay, now இது போன்ற புதிய மற்றும் பதிவேற்றப்பட்ட காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை மறக்காமல் சொடுக்கவும். வணக்கம். To get our videos regularly, please do subscribe and click the bell button. Thank you. Now we are going to see the index portion. We have 3 units in our social science. 1. Kingdom of rivers. 2. 5 landforms. 3. Municipalities and corporation. Right? We are going to see the unit 1 in several parts. The unit 1 is Kingdom of Rivers. The lesson extends from page number 125 to 134, 10 pages, including the evaluation portion. We will discuss kingdoms of rivers from the page number 125 to 130 as part 1. மூன்றாம் வகுப்பிற்கான சமூக அறிவியல் 3 அலகுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவை கிங்டம் ஆஃப் ரிவர்ஸ் ஆற்றங்கரைகளின் அரசுகள், லேண்ட் 5 லேண்ட் ஃபார்ம்ஸ் ஐவகை நிலப்பரப்புகள், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேஷன் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி. கிங்டம் ஆஃப் ரிவர்ஸ் ஆற்றங்கரைகளின் அரசுகள் என்ற அலகு 125 முதல் 134 பக்கங்கள் வரை 10 பக்கங்கள் உள்ளன. இதில் 125 முதல் 130 பக்கங்கள் வரை உள்ள 6 பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ள சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றிய செய்திகளை காண்போம். The 3 kingdoms had their own flags. Okay, Cheras had bow and arrow. Cholas had tiger, and the Pandyas had fish flag. They see here they are carrying all the flags here. Okay, இந்த 3 அரசுகளும் அவரவர்களுக்கான தனித்தனி கொடிகளை கொண்டிருந்தன. சேரர்கள் பவ் அண்ட் ஆரோ வில் அம்பு சின்னம் பொறித்த கொடி, வில் அம்பு சின்னம் பொறித்த கொடியை வைத்திருந்தார். அப்புறம் சோழர்கள் டைகர் புலிச்சின்னம் பொறித்த கொடி வைத்திருந்தாங்க. பாண்டியர்கள் ஃபிஷ் மீன்கள் சின்னம் பொறித்த கொடியை வைத்திருந்தனர். ரைட்? Why this lesson is titled as Kingdoms of Rivers? See the map here. The Cheras, the Cholas and the Pandyas kingdoms were emerged on the banks of the Poigai, Kaveri and Vaigai rivers respectively. In those days, people were settled near the banks of the rivers to do agriculture and rear cattle. The gathering of families, societies became kingdoms in later days. Okay, இப்பாடத்தின் தலைப்பு கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஆற்றங்கரைகளின் அரசுகள் என்று ஏன் இடப்பட்டது தெரியுமா? இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை பாருங்கள். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் அரசுகள் பொய்கை, பொன்னி எனப்படும் காவிரி, வைகை இந்த ஆற்றங்கரைகள் மீது அல்லது அதை தொட்ட பகுதிகளில்தான் உருவாகியிருந்தன. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் தங்களின் வேளாண்மை தொழிலுக்கும் கால்நடைகள் வளர்ப்பிற்கும் நீர்வளம் மிக்க ஆற்றங்கரை பகுதிகளில் குடியேற்றம் செய்து குடும்பங்களாக வாழ்ந்தனர். குடும்பங்கள் பெருகி சமூகங்கள் உருவாயின. அச்சமூகங்கள் அரசுகளாக மாறின. எனவே ஆற்றங்கரைகளில் தோன்றிய அரசு அமைப்புகள் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, learning objectives. See here. What is learning objective? To know about Tamil kingdoms of Sangam age. To know about Cheras, Cholas and Pandyas. To understand the administrative, economic and social conditions during Sangam period. To know about குறுநில மன்னர்கள். ஓகே, இந்த பாடம் கற்றலின் நோக்கம், இந்த பாடத்தை கற்றலின் நோக்கம் என்ன என்பதை இங்கு தெளிவாக கொடுத்துள்ளார்கள். சங்ககால தமிழ் மன்னர்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல்.
சங்ககால தமிழ் அரசுகள், கிங்டம்ஸ்னா அரசுகள், சங்ககால தமிழ் அரசுகள் பற்றி அறிந்து கொள்ளுதல். சேர சோழ பாண்டிய தமிழ் மன்னர்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல். முதல்ல என்ன பார்த்தோம், சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ் டியூரிங் சங்கம் பீரியட். சங்ககால தமிழ் மன்னர்களின் நிர்வாக திறமை, பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு பற்றி அறிந்து கொள்ளுதல். சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் நிர்வாக திறமை, பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு பற்றி அறிந்து கொள்ளுதல். 4 குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள்ங்கிற சிறு சிறு பகுதிகளுக்கு மன்னர்களாக இருந்தார்கள். அவர்களை குறுநில மன்னர்கள் என்று சொல்வார்கள். அவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாருங்க, see we are going to see a poem on this kings. Okay, the owner of a scepter without bend is the Chera king. The owner of a scepter without bend is the Chera king. The wealth of rice bowl of Tanjore is the Chola king. The peer of breathtaking Muttamil is the Pandya king. The chariot of cave temples is the Pallava king. The chariot of the cave temples is the Pallava kings. You are the gold of Tamil Nadu and lions of Tamil soil. Okay, இது எப்படி தமிழ் படுத்தி பார்க்கலாமா? வளையாத செங்கோல் நேர்மைதான் வாஞ்சியின் சேர மன்னனாம். ஓகே, அடுத்தது என்ன? அதாவது the owner of scepter without bent is the Chera king. அடுத்தது the wealth of rice bowl of Tanjore is the Chola king. நெற்களஞ்சிய தஞ்சை வளமிகு நாட்டுடை சோழ மன்னனாம். அடுத்தது பாருங்க, யாரு? the peer of breathtaking Muttamil is the Pandya king. மூச்சடக்கி முத்தெடுக்கும் முத்தமிழ் வளர்த்த மதுரை பாண்டிய மன்னனாம். மதுரையில் மூச்சடக்கி, எங்கே? கடலில் மூச்சடக்கி முத்தெடுக்கிற மாதிரி தமிழ் முத்தமிழ் வளர்த்த மதுரை பாண்டிய மன்னனாம். அப்புறம் the chariot of cave temples is the Pallava king. கல்லில் குடையப்பட்ட கத்தேர் குகை கோவில்கள் படைத்த பல்லவ மன்னனாம். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யார்? யூ ஆர் த கோல்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் லைன்ஸ் ஆஃப் தமிழ் சாயில். இத்தமிழ்நாட்டின் பொன்னும் நீ, இத்தமிழ் மண்ணின் அரியும் நீ. அரின சிங்கம், அரியணை, சிம்மாசனம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ரைட், நவ் வி ஆர் கோயிங் டு த போர்ஷன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன்? So something we are going to familiarize with that. Okay, in the ancient period, people settled and started living along the river banks. They produced agricultural crops. They reared cattle in the pasture lands. In this way, the kingdom of early Chera, Sola, Pandya and other kingdoms emerged along the rivers. Okay, kingdoms, now they have told kingdoms and river banks. Cheras, Poigai. Next one is Sola. Solas are Kaveri. Pandyas are Vaigai river. Okay, river banks of Pandyas, Vaigai river. Pallavas are Pala river. Okay, the people settled on these river banks, became the kingdoms in the later days. Right? Introduction. அறிமுகம் என்ன சொல்கிறாங்க? in ancient period people settled and started living along the river banks. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றங்கரை ஓரங்களில் மக்கள் குடியேறிய அங்கு கூட்டமாக, சமூகமாக வசித்தார்கள். They produced agricultural crops. They reared cattle in the pasture lands.
என்ன வேளாண்மை தொழில் செய்து பயிர்களை வளர்த்தார்கள். அப்புறம் ஆடு மாடுகளை வளர்த்தார். கேட்டில்னா என்ன, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறது, கோழி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டில்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுகளை வளர்த்தார்கள். இன் திஸ் வே த கிங்டம் ஆஃப் ஏர்லி சேரா, சோழா, பாண்டியா அண்ட் அதர் கிங்டம்ஸ் எமர்ஜ் அலாங் த ரிவர்ஸ். இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படி பண்ணாங்கன்னுட்டு. அதே மாதிரி சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அரசுகள் அங்கு உருவாகின. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கிங்டம்ஸ், ரிவர் பேங்க். கிங்டம்ஸ்னா என்ன, அரசுகள். ரிவர் பேங்க்ஸ்னாக்கா ஆற்றங்கரைகள். சேராஸ், சேரான்னா யார், சேரர்கள். சேரர்கள் இங்கே எந்த ஆற்றங்கரையில், பொய்கை ஆற்றங்கரையில் வந்தாங்களாம். சரியா, பொய்கை ஆற்றங்கரை மேலே அவருடைய அரசாட்சி, அரசுகள் இருந்தது. சோழா, சோழா இங்கே காவேரி, நம்ம காவேரி பொன்னி நதி, அந்த பொன்னி நதி மேலே நம்ம பொன்னி நதி ஆற்றங்கரையில் சோழர்கள் இருந்தார்கள். சோழர்கள் தன்னுடைய அரசாட்சியை அமைத்தார்கள். பாண்டியார்கள் எங்கே, வைகை ஆற்றங்கரையின் பகுதிகளில் தங்கள் அரசாட்சியை நிறுவினார்கள். பல்லவர்கள் இங்கே, பல்லவர்கள் பாலாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆற்றங்கரைகளின் பகுதிகளில் தங்களுடைய அரசாட்சியை அமைத்தார்கள். இப்போ நம்ம சேரர்களை பற்றி பார்க்க போகிறோம். We are going to see about Cheras. Cheras were the forerunners of the Movendargal, who ruled on the banks of river Poigai, and their capital city was Vanji. The Chera country comprised of the present western districts of Erode, Tirupur, Coimbatore and Nilgiris. Kerala was also a part of it. The Chera country was called the Cheranadu. Chera country was called Cheranadu. The major part of the Cheranadu was surrounded by high mountains. The greatest rulers among the kings of Cheranadu were Immayavaramban Nedunjeraladan and his son Senguttuvan. The Chera king Nedunjeraladan conquered up to the Himalayas and hoisted the flag with the symbol of bow and arrow. Therefore, he was hailed with the title Immayavaramban Nedunjeraladan. Okay, now we will see the Tamil meaning for this. சேரர்கள் இங்கே இருந்தாங்க, எந்தெந்த பகுதியில் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்லிடுறாங்க. சேரர்கள் ஃபோரன்னர்னா என்ன, முன்னோடிகள். அவங்க தான் வந்து இந்த மூவேந்தர்களுக்கே முன்னோடி. மூவேந்தர்கள்னா யார், சேர, சோழ, பாண்டியர். இந்த மூவேந்தர்களுக்குமே முன்னோடிகளானவர்களாக சேரர்கள் தான் இருந்தார்கள். Who ruled the banks of the river Poigai and their capital was Vanji. வாஞ்சி என்ற ஊரை தலைநகராக கொண்டு என்ன, பொய்கை ஆற்றங்கரை அதை ஒட்டிய பகுதிகளில் தங்களுடைய அரசாட்சியை அமைத்துக் கொண்டார்கள். The Chera country comprised of present western districts of Erode, Tirupur, Coimbatore and Nilgiris. Kerala was also a part of it. The Chera country was called Seranadu. The Chera country, சேரர்களுடைய நாடு என்ன, சேரநாடுன்னு அழைக்கப்பட்டது. அது இங்கே இப்போ இருக்கிற ஈரோடுங்கிற ஊர், திருப்பத்தூர் அப்படிங்கிற மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. சில பகுதிகள் தற்போது உள்ள கேரளாவிலும் இருந்தது. சரியா, ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் உள்ளடக்கிய, கேரளாவிலும் ஒரு சிறு பகுதி உள்ளடக்கிய இடங்கள் சேரநாடு என்று அழைக்கப்பட்டது. The major part of சேரநாடு was surrounded by mountains. இந்த நாட்டை சுற்றி என்ன, பெரும்பாலும் என்ன இருந்தது, மலைகள் இருந்ததாம். The greatest rulers among the kings of சேரநாடு were Immayavaramban Nedunjeraladan and his son Senguttuvan. இந்த சேரர்களையே மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தவர் யார் என்றால் இம்மயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறாங்க. அண்ட்
his son, அவருடைய மகன் செங்குட்டுவன் இமயவரம்பன் நெடுஞ்செருளாதனின் மகன் செங்குட்டுவன், இரண்டு பேருமே போற்றப்படுபவர்களாக உள்ளார்கள். The Chera king நெடுஞ்சேரலாதன் conquered up to the Himalayas and hoisted the flag with the symbol of bow and arrow. அவர் என்ன பண்ணார்? நெடுஞ்சேரலாதன் இமயமலை வரையும் படையெடுத்து சென்று அங்குள்ள மன்னர்களை வெற்றி கொண்டு இமயமலையில் தன்னுடைய வில் அம்பு பொறித்த குடியை நட்டு இதுவரைக்கும் என்னுடைய எல்லை அப்படி என்று சொல்லிட்டு வந்தாராமா. Therefore he was hailed with the title of இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அதனால தான் அவருக்கு இமயவரம்பன், இமயத்தை வரை வரம்பாக கொண்டு ஆட்சி செய்த நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது, பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. See here, சேரன் செங்குட்டுவன் ஹிமாலயான்னா பனிகள் மூடிய பனிமலை, ஹிம்னா பனி, ஆலயாஸ்னா பனி உள்ள மலை, பனிமலை தான் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க, இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். The able ruler சேரன் செங்குட்டுவன், the son of நெடுஞ்சேரலாதன், erected the statue of Kannagi. This temple of Kannagi was built by the stones brought from the Himalayas after defeating King Kanakavijaya. It is also said that these stones were brought to Cheranadu on the heads of the captive soldiers. சரியா? This can be understood from the Silappadigaram written by Sengutuvan's brother Ilangovadigal. பதிற்றுப்பத்து helps to know about the Chera kings during Sangam period. Now, Chera's river is Poigai, capital is Vanji, port is Tundi and Musri, flag is bow and arrow. Now we see, try to answer. Who were the greatest kings of early Cheras? Okay, who were the greatest kings of early Cheras? Now name the epic wrote by Ilango Adigal. Okay, with this we will see Chera. The able ruler சேரன் செங்குட்டுவன், திறமையான அரசாட்சி செய்த அரசன் சேரன் செங்குட்டுவன் என்பவர், த சன் ஆஃப் நெடுஞ்சேரலாதன், யார்? நெடுஞ்சேரலாதனுடைய மகன் செங்குட்டுவன், erected the statue of Kannagi, கண்ணகியினுடைய சிலையை நிறுவினார். This temple of Kannagi was built by stones brought from Himalayas after defeating King Kanakavijaya. கனகவிஜயா என்ற மன்னனை போரில் தோற்கடிக்க வைத்து அவரின் மூலம் அந்த கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் எழுப்பினார். It is also said that these stones were brought to Cheranadu on the heads of captive soldiers. இது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குது? captive soldiers, சிறைபிடிக்கப்பட்ட போர் வீரர்களின் தலைகளில் அந்த கற்களை சுமக்கச் செய்து இங்கு கொண்டு வந்து சேரநாட்டுக்கு கொண்டு வந்து அங்கே சிலை, கண்ணகியின் சிலையை வடிவமைத்தார், கோயிலையும் சிலையும் வடிவமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த சிலப்பதிகாரம் ரிட்டன் பை செங்குட்டுவன்ஸ் பிரதர் இளங்கோவடிகள். இது எப்படி தெரிய வருது? சிலப்பதிகாரம் யார் எழுதுனா? செங்குட்டுவருடைய தம்பியோ அண்ணனோ. செங்குட்டுவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய தம்பி இளங்கோவடிகள், இளங்கோ என்ற ஒரு இளவரசன், ஆனால் அவர் துறவி ஆயிட்டார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற நூலை எழுதினார். அந்த நூலின் வழியாக இந்த வரலாறு தெரிய வருகிறது. பதிற்றுப்பத்து ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த சேரா கிங்ஸ் டியூரிங் சங்கம் பீரியட். பதிற்றுப்பத்து என்ற நூலிலும் சேரர்களை பற்றிய குறிப்புகளை, சங்ககால சேரர்களை பற்றி
குறிப்புகள் காணப்படுகின்றன. சேராஸ் சேரர்கள், அவருடைய நதி எது? பொய்கை. அவருடைய கேபிட்டல் தலைநகரம் எது? வாஞ்சி. அவர்களுக்கு துறைமுகம் எது? தொண்டியும் முசிறியும். போர்ட் தொண்டி முசிறி. ஃப்ளாக் கொடி எது? வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்ட கொடி. சரிங்களா? அடுத்தது இதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பதில் ட்ரை டு ஆன்சர், நீங்கள் விடை தர முயற்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹூ ஆர் த கிரேட்டஸ்ட் கிங்ஸ் ஆஃப் இயர்லி சேராஸ்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர் பை யுவர் செல்ஃப். நேம் த எபிக் ரோட் பை இளங்கோவடிகள். தட் ஆல்சோ யூ நோ வாட் எபிக் ஹி ஹஸ் ரிட்டன். யூ ஷுட் நோ. ஹியர் ஐ ஹவ் டோல்ட் யூ. எல்லாத்தையும் நான் தமிழில் சொல்லியிருக்கிறேன், அதுலேயும் உங்களுக்கு புரியும். பட் யூ ஹவ் டு ரைட் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் நீங்கள் எழுத வேண்டும். நவ் வி ஆர் கோயிங் டு சி சோழா. சோழான்னா யார்? தஞ்சை உறையூரையும் தஞ்சையையும் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். The early Cholas kept Urayur as their capital along the river Kaveri and ruled it. Okay. Uruthirangannanar of Kudiyalur in his Pattinappalai described that Solanadu is famous for rice. Solanadu Sorudaithu. Right? The Sola kingdom comprised the district of Tiruchirappalli, Tanjavur, Pudukottai, Nagapattinam, Thiruvarur, Peramballur, Ariyallur and Kadalur. The land of Sola was fertile due to river Kaveri. The kings ruled by providing justice to their subjects. The greatest ruler among the Sola was Karigala Solan, who was also called Karigala Peruvalathan. Okay. Solargal. The early Solas kept Urayur as their capital along the river Kaveri and ruled it. உறையூரை தலைநகராக கொண்டு, உறையூர் எங்கே இருக்குது? காவிரியின் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள, திருச்சிக்கு பக்கத்தில். சரியா? உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர் ஆரம்ப காலங்களில், தொடக்க காலங்களில். உருத்திரங்கண்ணனார் என்பவர் கடியலூரில் வாழ்ந்த உருத்திரங்கண்ணனார் என்பவர் எழுதிய பட்டினப்பாலை என்ற நூலில் சோழ நாட்டை பற்றி என்ன பெருமையாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? சோழ நாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் ரைஸ். இது சோற்றுக்கு பஞ்சமில்லாத நாடு. அதாவது அப்படின்னா அவ்வளோ நெல் விளைஞ்சு கிடந்ததாமா. சோழ நாடு சோறுடைத்து அப்படிங்கிறாங்க. The Sola kingdom comprised the districts of Tiruchirappalli, Tanjavur, Pudukottai, Nagapattinam, Thiruvarur, Peramballur, Ariyallur and Kadalur. அந்த தஞ்சை சோழ மண்டலம், சோழ அரசாட்சி எந்தெந்த? திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. The land of Solas were fertile due to river Kaveri. இந்த பகுதி காவேரி நீர், இப்போ காவேரி பாய்ந்து அதனுடைய வளமான வண்டல் மண்ணை கொண்டு வந்து சேர்த்து இந்த பகுதி முழுவதும் வளமாக இருக்கிறது அப்படிங்கிறது. land of Sola was fertile due to river Kaveri. The kings ruled by providing justice to their subject. இந்த ஆட்சி செய்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய மக்களுக்கு சரியான நேர்மையான நீதியை, நேர்மையான முடிவுகளை, வழக்குகளில் தீர்ப்புகளை அளிப்பதாக இருந்தார்கள். The greatest ruler among the Sola was Karigala Solan, who was also called the Karigal Peruvalathan. கரிகால் சோழன் என்றவர் தான் ரொம்ப மிகவும் கிரேட்டஸ்ட், என்னது, மிகவும் புகழப்பட்ட அரசராக இருக்கிறார். அவர் யார்? இவருக்கு பேர் என்ன? கரிகால் சோழன். அவருக்கு கரிகால் பெருவளத்தான், வளங்களை கொண்டு வந்த பெருவளத்தான்ங்கிறதுனால கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. Now we are going to the page number 128, 128ஆம் பக்கம் போகிறோம். கரிகால சோழன்
the responsibility of a king at a very early age and ruled efficiently. When he was very young, he was captured by his enemies and imprisoned. The room in which he was arrested was set on fire. In this fire accident, his feet burnt. Due to his charred legs, he was called as Karigalan. At a very young age, he disguised as an old man and tactfully justified a case. The Cheras and Pandyas together attacked Karikalan at Venni Vahai Parandalai. Finally, Karikala Soran defeated the two rulers there and was victorious. He invaded Sri Lanka and brought the captives from there to build the dam Kallanai across the river Kaveri. The dam still stands erected even after 2000 years of its construction. Okay, இதை பற்றி தமிழில் பார்க்கலாமா? கரிகால் சோழன் தன்னுடைய இளம் வயதிலேயே அரியணையில் அரசராக அமர்ந்து மிக திறமையாக ஆட்சி செய்தார். ரூல்ட் எஃபிஷியன்ட்லி. வென் ஹி வாஸ் வெரி யங், அவர் என்ன இளமையில் இருக்கும் பொழுது he was captured by his சின்ன பையனாக இருக்கும்போது he was captured by his enemies and imprisoned. என்ன அவருடைய எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு என்ன கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாராம். The room in which he was arrested was set on fire. அவருடைய அறையை சிறையில் தீ வைக்கப்பட்டதாம். அதில் என்ன ஆயிடுச்சு? in this fire accident his feet burnt. அவருடைய பாதம் அடிக்கால் எரிந்து விட்டது, அது கருப்பாயிடுச்சு. due to his charred leg he was called as Karigalan. கருப்பாகிட்ட கருகி போன கால் உடையவனாக இருந்ததால் அவருக்கு என்ன பேர் இருந்துச்சு? கரிகாலன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அடுத்தது, at a very young age he disguised as an old man and tactfully justified a case. என்ன சிறு வயசில் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. ஆனால் அரசர் ரொம்ப மிகவும் இளவயதாக இருக்கிறதுனால வழக்கு கொண்டு வந்தவங்க அதுக்கு யோசிக்கிறாங்க, என்னடா இந்த சின்ன பையன் நமக்கு என்ன சொல்ல போகிறார், நீதி சொல்ல போகிறாரு, இப்படி தரப்போகிறார் அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க, சந்தேகப்பட்டாங்க. உடனே என்ன பண்ணார்? சரி நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அடுத்த நாள் வரும்போது அந்த இடத்துல ஒரு வயதானவர் உட்கார்ந்தது. அவர்கிட்ட இந்த வழக்கு வருகிறது. அதுக்கு சரியான தீர்ப்பு அந்த வயதானவர் தருகிறார். அதற்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த வயதானவர் யாருன்னு பார்த்தா இளம் வயது கரிகால் பெருவழத்தான் அப்படின்னுட்டு தெரிய வரதாம். அதுதான் சொல்கிறாங்க, at a very young age he disguised as an old man and tactfully justified a case. The Cheras and Pandyas together attacked Karikalan at Venni Vahai Parandalai. வாகை பரந்தலை என்று சொல்லக்கூடிய வெண்ணி என்ற ஊரில் கரிகாலனை யார் வந்து போருக்கு அழைக்கிறாங்க, போரிட வர்றாங்க. சேரர்களும் பாண்டியர்களும் வந்து அங்கே போர் செய்ய வர்றாங்க. போர் செய்து இவரை தோற்கடிக்கணும்னு வர்றாங்க. ஃபைனலி கரிகால சோழன் defeated the two rulers there and was victorious. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? அவர்கள் இருவரையும், சேரர்களையும் பாண்டியர்களையும் வென்று மிகப்பெரும் வெற்றியை அடைகிறார். He invaded Sri Lanka and brought the captives from there. அவர் என்ன பண்ணுறாரு? ஸ்ரீலங்கா, அதாவது சிலோன்னு சொல்கிறாங்க, இலங்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இலங்கைக்கு போய் அங்கே இன்வேடட் படையெடுத்து போகிறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து அந்த படையெடுத்த போர் வீரர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? captives. He brought the captives from there to build the dam Kallanai across the river Kaveri. என்ன பண்ணுறாரு? அவங்க கூப்பிட்டு வந்து காவிரிக்கு குறுக்காக கல்லணை என்ற அணையை கட்டுகிறார். அப்போல்லாம் இந்த அணை கிடையாது.
தண்ணி வந்ததுன்னாக்கா தஞ்சாவூர் எல்லாமே தண்ணி கடாயிடும், ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இங்கே கல்லணையில் அணை கட்டி நீரை தேக்கி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்துமாறு செய்து கொண்டார். The dam still stands erected even after 2000 years of its construction. 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த அணையானது இன்று வரை நல்ல நிலையில் இருந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now you see the கல்லணை கிராண்ட் அணைக்கட். இதுதான் உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் அணையாமா, அணை கல்லணை. சரியா? now சோழா river Kaveri. Okay, river Kaveri, capital Urayur, port காவேரி பூம்பட்டினம், flag tiger. சரியா? ரிவர்னா என்ன? எந்த ஆற்றங்கரை மீது அவர்கள் அரசாட்சி வந்தது? காவேரி ஆற்றங்கரை மீது அரசாட்சி வந்தது. கேபிட்டல்னா எது? கேபிட்டல்னா தலைநகரம் உறையூர் தான் அவருடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள். போர்ட்டுன்னா என்ன? துறைமுகம். காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஊர் தான் அது துறைமுகமாக இருந்தது. ஃப்ளாக்னா கொடி. என்ன கொடி? புலி பொறிக்கப்பட்ட கொடியை கொண்டிருந்தார்கள். இப்போ பார்க்கலாமா? அடுத்தது என்ன? Let us know. Kallani was constructed by the Chola king Karikalan in the 2nd century BCE, before Christ era. This is said to be the world's oldest dam still in use. Stones and lime mortar were used to construct it. நம்ம தெரிஞ்சுக்கலாமா? என்ன தெரிஞ்சுக்கலாம்? கல்லணை was constructed by the Chola king Karigalan in the 2nd century BC. அப்படின்னா என்ன? கல்லணை என்ற அந்த அணையானது கரிகால் பெருவளத்தானால் 2வது நூற்றாண்டில், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2வது நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்டது. This is said to be the world's oldest dam still in use. இதுதான் இதுவரை கட்டப்பட்ட அணைகளிலேயே இன்னும் பயனில் உள்ள உலகத்திலேயே பழமையான அணைக்கட்டு. ஸ்டோன்ஸ் அண்ட் லைம் மோட்டார் were used to construct it. ஸ்டோன்ஸ்னா என்ன? கற்களும், லைம் மோட்டார் என்ன? சுண்ணாம்பு கலவையும் இந்த அணையை கட்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். Now try to answer. Who was the greatest Chola king of the ancient period? Okay, now you have to read the lesson again and see who was the greatest Chola king of the ancient period. Name the capital and port of Cholas. சரிங்களா? Now we are going to see. Name the capital and port of the Cholas. இந்த தலைநகரத்தையும் அவருடைய துறைமுகத்தையும், சோழர்களின் துறைமுகத்தையும் குறிப்பிடுக. Okay, now we are going to see the Pandyas. Okay, Pandyas established their rule in the bank of Vaigai with Madurai as their capital. The ancient Pandya country comprised of Madurai, Theni, Dindigul, Virudhunagar, Tirunelveli, Tuticorin, Sivagangai and Ramanathapuram districts. Madurai remained as the most popular city of Sangam period. Pandyan country famous for pearls. Muttamil Sangam were held in Madurai under the patronage of Pandyas. The 3rd Tamil Sangam was held in Madurai. Muttamil flourished during the reign of Pandyas. The most famous king were தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே, தலையாலங்க நாட்டு செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன்.
and Pandya Nedunjezhiyan of Silappadigaram. Okay, when Pandya Nedunjezhiyan was a young boy, he fought a battle at Talayalanganam against Choras and feudal lords, Kurunila மன்னர்கள். He defeated the combined force. Therefore, he got the title தலையாலங்க நாட்டு செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே, தலையாலங்க நாட்டு செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். சிலப்பதிகாரம். Okay, now we see. During the rule of Pandya Nedunjezhiyan, he happened to prosecute Kovalan for theft and gave death sentence. Kovalan's wife Kannagi advocated to prove her husband's innocence. When the king realized the truth, he said, Yano Arasan, Yani Kalvan, Kiduhavin Ayul, and died by falling down from his throne. Immediately, his wife Kopperundevi also sacrificed her life out of shock. The administrative system of Pandyas were depicted by Mangudi Marudanar of Madurai Kanji. Okay, now we see Pandyas, river Vaigai, capital Madurai, okay, port Korkai, flag fish. Okay, now we will see in Tamil what is that. Pandyas established their rule in the banks of Vaigai with Madurai as their capital. Vaigai ஆற்றங்கரையை அதன் ஒட்டிய பகுதிகளில் தன்னுடைய அரசாட்சியை பாண்டியர்கள் அமைத்து கொண்டார்கள். மதுரை அதன் தலைநகராக இருந்தது. வைகை நதிக்கரையோரம் மதுரை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தனர். Ancient Pandya country comprised of Madurai, Theni, Dindukkal, Virudhunagar, Tirunelveli, Thiruttukuran, Sivagangai and Ramanathapuram districts. இந்த பாண்டிய நாடு எது சேர்ந்திருந்தது? மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அனைத்தையும் உள்ளடக்கியதாக மதுரை இருந்ததாம். இது பாண்டிய அரசாட்சி இருந்ததாம். மதுரை ரிமைண்ட் as the most popular city of சங்கம் period. சங்க காலத்தில் இருந்த மதுரை மிகவும் ரிமைன் பாப்புலர் புகழ்பெற்று இருந்தது. புகழ்பெற்று இருந்தது. ரைட். பாண்டியா கண்ட்ரி ஃபேமஸ் ஃபார் பியர்ஸ். பாண்டியருடைய நாடு எதற்கு பெயர் பெற்றதாக இருந்தது? முத்துகள் கிடைக்க நிறைய முத்துகள் அங்கே கிடைத்ததாமா. அப்புறம் முத்தமிழ் சங்கம் were held in மதுரை under the patronage of பாண்டியாஸ். பாண்டியர்களின் அரவணைப்பில் என்ன நடந்தது? முத்தமிழ் சங்கங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டன. முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, கூத்து. இது நாடகம்னு சொல்லுவாங்க. கூத்து என்ன சொல்லுவாங்க? நாடகம்னு சொல்லுவாங்க. இயல், இசை, கூத்து இது தமிழுக்கு உண்டான சிறப்பு. அது போற்றி வளர்க்கப்பட்டது. தேர்ட் தமிழ் சங்கம் வாஸ் ஹெல்ட் இன் மதுரை. மூன்றாவது தமிழ் சங்கம் மதுரையில் ஏற்படுத்தப்பட்டதாமா. முத்தமிழ் ஃப்ளரிஷ்ட் டியூரிங் த ரெயின் ஆஃப் பாண்டியா. பாண்டிய மன்னர்களின் அரசாட்சியில் முத்தமிழ் செழித்து வளர்ந்தது அப்படின்னாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் வேர் தலையாலங்க நாட்டு செருவென்ற பாண்டியன். சரிங்களா? தலையாலங்க நாட்டு செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அண்ட் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம். தலையாலங்க நாட்டு சிறுன்னா போர். தலையாலங்க நாட்டில் ஒரு போர் நடந்ததான், அதை வென்ற பாண்டியன், அவர் பேர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிலப்பதிகாரத்துலேயும் குறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. when Pandya Nedunjezhiyan was a young boy, he fought the battle at Talayalangam
against Cheras, Cholas and feudal lords, குறுநில மன்னர்கள். அவர் சிறு பையனாக இருக்கும்போது என்ன போர் போர் யார் கூட? சேரர்கள், சோழர்கள், அப்புறம் குறுநில மன்னர்கள், அங்கங்கே இருக்க சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள், அவங்களாம் சேர்ந்து இவரை எதிர்த்தாங்க. இவர் என்ன பண்ணார்? யார்? நெடுஞ்செழியன் அவர் அனைவரையும் வெற்றி கொண்டார். ஹீ டிஃபீட்டட் த கம்பைன்டு ஃபோர்ஸ், ஒன்றுபட்ட அந்த படைகளை இவர் வெற்றி கொண்டார். தேர்ஃபோர் ஹி காட் த டைட்டில் தலையாலங்க நாட்டு சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் என்னாச்சு? டியூரிங் த ரூல் ஆஃப் பாண்டியன் நெடுஞ்செழியன் he happened to prosecute கோவலன் for theft and gave death sentence. அவருடைய ஆட்சி காலத்தில் என்னாச்சு? கோவலன்கிறவரை ஒரு திருடனாக என்ன நினைத்து அவருக்கு என்ன உயிரை எடுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்ட திருட்டு குற்றம் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் உயிரை எடுக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. கோவலன்ஸ் ஒய்ஃப் கண்ணகி advocated to prove her husband innocence. என்ன பண்ணாங்க? கண்ணகி என்ன பண்ணாங்க? போய் திருப்பியும் அந்த மன்னர் மேலே வழக்கு தொடுத்தாங்க. தொடுத்துட்டு என்னுடைய கணவன் யார்? கோவலன். என்னுடைய கண்ணகி சொல்கிறாங்க என்னுடைய கணவன் குற்றமற்றவர் அப்படின்னு அவங்க நிரூபிக்கிறாங்க. அங்கே நிரூபணம் செய்கிறார். அவங்க உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. சொன்ன பிற்பாடு என்ன சொல்கிறார்? when the king realized the truth he said யானோ அரசன் யானே கள்வன் கெடுகவன் ஆயுள். நான் தான் அரசன், நானா? ஒரு செங்கோல் வளர்ந்துருச்சு, என்னோட இதில் நீதி கெட்டு போயிடுச்சு, அதனால் நான் அரசன் கிடையாது, நான் தான் கள்வன், யானே கள்வன், ஆராயாமல் தீர்ப்பு சொன்னதுனால நானே கள்வன், அதனால் கெடுக என் ஆயுள், என்னுடைய ஆயுள் இப்போதே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்பவே இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. யானே கள்வன் கெடுகவன் ஆயுள் அண்ட் டைட் பை ஃபாலிங் டவுன் ஃப்ரம் ஹிஸ் த்ரோன். அந்த அரியணையில் உட்கார்ந்துருந்தவர் அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறார். இம்மிடியட்லி his wife கோப்பெருந்தேவி also sacrificed her life out of shock. இதை பார்த்து கொண்டிருந்த கோப்பெருந்தேவி இந்த அதிர்ச்சியை தாங்க மாட்டாமல் அவங்களும் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். The administrative system of Pandyas was depicted by மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிங்கிற ஒரு நூலில் மாங்குடி மருதனார் என்ற ஒரு புலவர் பாண்டியர்களுடைய அரசாட்சியை பற்றி எழுதியுள்ளார் என்று தெரிய வருகிறது. பாண்டியர்கள் எது? அவருடைய ஆறு எது? வைகை, கேபிட்டல் தலைநகரம் மதுரை, போர்ட் துறைமுகம், கொற்கை, ஃப்ளாக் கொடி, மீன் கொடி. சரிங்களா? இதில் ட்ரை டு ஆன்சர், நீங்கள் இதுக்கு விடை தர வேண்டும். விச் பாண்டிய மன்னன் was mentioned in சிலப்பதிகாரம்? Okay, who wrote Madurai Kanji? What is inscribed on the flags of Pandyas? ரொம்ப மிகவும் எளிதான கேள்விகள். விச் பாண்டிய மன்னன், எந்த பாண்டிய அரசர் சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ளார்? Who wrote மதுரை காஞ்சி? மதுரை காஞ்சி என்ற நூலை இயற்றியவர் யார்? What is inscribed on the flags of Pandya? பாண்டியர்களின் கொடியில் குறிக்கப்பட்டுள்ள சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. With this we will finish 129 and this is 130. Okay, up to this we can go. In ancient, let us know, நமக்கு தெரிந்து கொள்வோம். In ancient Madurai there existed daytime shops called Nalangadi and nighttime shops are Alangadi. Alangadi. சரியா? Then ancient Tamil kingdoms மூவேந்தர்கள். Fill in the blanks. These are the activity you have to write. Okay, kingdoms Cheras, capital Vanji, port name you have to write. Symbol, flag symbol is bow and arrow. Famous king you have to write. Who is famous king of Chera? Nedunjeyaraladan, isn't it? You have to write. Port is Musri. Okay, like that it. You have to fill the blanks. This is activity for board. You have to write. This Chora capital. What is the capital? Port.
what is the port and symbol, what is the symbol of the flag, and famous king Karikal Cholan they have given. Pandyas, Madurai is the capital, port you have to write here, and symbol is fish. Famous king is, what is the name of the king here, right? You have to write here. List out the territories of the Movendargal in the present district of Tamil Nadu. Okay. இப்போ இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து யாராருக்கு எங்கெங்கே கொடுக்கப்பட்டது, சேரா எந்தெந்த மாவட்டங்கள் பகுதிகளை வச்சுருந்தாங்க, சோழர்களுக்கு எந்தெந்த மாவட்ட பகுதிகள் இருந்தது, பாண்டியர்களுக்கு எந்தெந்த மாவட்ட பகுதிகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் ரைட், யூ ஹாவ் டு ரைட் அண்ட் கிவ் திஸ் ஆன்சர் டு யுவர் மிஸ். ஓகே, வித் திஸ் வி வில் ஃபினிஷ் த பார்ட் 1. ஓகே, இத்துடன் பகுதி 1ஐ நிறைவு செய்து கொள்கிறோம். இது போன்ற புதிய மற்றும் பதிவேற்றப்பட்ட காணொளிகள் நீங்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை மறக்காமல் சொடுக்கவும். நன்றி, வணக்கம். To get our videos regularly, please do subscribe and click the bell button. Thank you.